வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் அண்ட் ஹவில்டார் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான மேத்தமெட்டிக்ஸில் இனி வரக்கூடிய கிளாஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3வது கிளாஸ். ஸோ ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிளாஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கிளாஸோட கண்டினியூட்டி தான் வந்து இந்த கிளாஸஸ். இந்த கிளாஸஸில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், அதாவது நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம வந்து டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 6 persons இஸ் 30 kg. இன் a new person join this group, then the average weight becomes 28 kg. வாட் இஸ் த வெயிட் ஆஃப் த நியூ பர்சன்? ஓகேவா? அதாவது நீங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 6 நபர்களின் சராசரி எடை அப்படிங்கிறது 30 கிலோ. ஓகே, அதாவது ஒரு புதிய நபர் இந்த குழுவில் சேர்ந்தால் சராசரி எடை 28 கிலோவாக மாறும். புதிய நபரின் எடை என்ன? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் இருக்காங்க. அந்த 6 பேருடைய ஆவரேஜ் வெயிட் வந்து நான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுதான் தான் அந்த 30 கிலோ. அதுக்கப்புறம் வந்து ஒரு புதிய நபர் வந்து பார்த்தீங்கன்னா சேர்றாரு. ஓகேவா? அவரோட அந்த மொத்தமாக இருக்காங்களே அவங்களோட அந்த குழு டீமோட மறுபடியும் சராசரி எடை அப்படிங்கிறது 28 கிலோ மாறுது. ஓகேவா? ஸோ அப்போது அந்த புதிய நபர் வந்து ஒரு ஆள் மட்டும் சேரலாம், அவனோட வெயிட் மட்டும் தனியாக கேட்குறான். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த 6 நபர்கள் இருக்காங்களே அவங்களோட சராசரி எடை என்ன? 6 பேர். ஓகேவா? அதுதான் 6 இன்ட்டு 30, அந்த 30 கிலோ இருக்கல அந்த சராசரி. ஓகேவா? ஸோ அவங்களோட ஓவரால் வெயிட், அந்த 6 நபர்களோட ஓவரால் வெயிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை பேர் அந்த அவங்களோட ஆவரேஜ் வெயிட் ரெண்டையும் முதல்ல நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் 6 3 18. ஓகேவா? ஸோ இப்போ 180 தான் இருக்கிறேன். இதில் வந்து இந்த 6 நபர்களுடைய ஓவரால் மொத்த வெயிட். ஓகேவா? இது சராசரி வெயிட் வந்து 6 பேரோட சராசரி இடம் 30 கிலோ கொடுத்தாங்களா, அதுலேயே நம்ம எடுத்தது. அடுத்து ஒரு புதிய நபர் இக்குழுவில் சேர்ந்தால், இப்போ புதிய நபர் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து 6 பேர் இருக்காங்க. ஓகே, அப்போ 6 கூட ஒரு ஆளை சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர் கிடைப்பாங்களா? ஸோ அப்போ அந்த 7 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கணும். அப்போ 7 இன்ட்டு 30, சாரி 30 போடக்கூடாது. ஏன்னா இந்த ஒரு நபர் புதிய நபர் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த அவங்களோட ஒட்டுமொத்த அந்த டீமோட சராசரி இடங்கிறது 28 கிலோவாக மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ 28 இன்ட்டு 7 அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அப்போது இது ரெண்டையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக தெரியும் அப்படின்னா நேராக போட்டுக்கலாம். இப்போ தெரியல அப்படின்னா சைடிலோட போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ 7 8 56 5 7 2 14 5 19. ஓகேவா? அப்போ 196 கிடைக்குதா? அப்போ 196. ஓகே, இப்போ 196 இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே இருந்த 6 பேரோட ஒட்டுமொத்த வெயிட்டுங்கிறது 180. ஓகேவா? அதுதான் அந்த சராசரி வெயிட்லேருந்து கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்த 7 பேர் ஒரு ஆள் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க ஒட்டுமொத்த டீமில் வந்து 7 பேர் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ அதனால தான் 7 இன்ட்டு 28, அந்த ஒரு ஆள் சேர்ந்ததுக்கப்புறம் 28 கிலோ அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் அதை பண்ணோம். இப்போ நமக்கு 180 அண்ட் 196 அப்படிங்கிறது 2 கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக ஒருத்தர் சேர்ந்தால் அந்த புதிய நபரோட வெயிட் மட்டும் தான் இவங்க எக்ஸாக்டாக கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அந்த புதிய நபரின் எடை என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆல்ரெடி ஏற்கனவே இருந்தாங்களா அந்த 6 பேருக்கான டீம், அவங்களோட ஒட்டுமொத்த வெயிட்லேருந்து புதுசாக சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஆவரேஜ் வெயிட் வந்துச்சுல, அதுதான் அந்த அவங்க அந்த 7 பேரோட ஒட்டுமொத்த வெயிட்டாக மாறிச்சுல, அதான் 196. இப்போ இது ரெண்டுலேயும் வந்து நீங்கள் கழிக்கணும். ஓகே, அதுதான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ 196 பெரிய நம்பரு, அதுலேருந்து 180 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த பக்கம் ஒரு 10, அந்த பக்கம் ஒரு 6. ஓகே, அப்போ 16ங்கிறது இதில் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த 16 கேஜி. ஓகேவா? ஸோ இப்போ 16 கண்டுபிடிச்சோம்னா இது பதிலாக கேஜி போட்டுக்கிறீங்க. இந்த 60 கேஜி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அந்த புதுசாக சேர்ந்தாலும் அந்த நபருடைய வெயிட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணோம், ஃபைனலாக அந்த 16 கேஜி அப்படிங்கிற எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தா 6 நபர்கள் சராசரி விளையாட கொடுத்துருந்தா, அதுக்கப்புறம் ஒரு நபர் புதுசாக சேர்றான். அப்புறம் வந்து பார்த்தா அந்த டீமோட மொத்தமாக சராசரி இடங்கிறது 28 கிலோ. ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறமா அந்த புதுசாக ஒரு நபரை சேர்த்தோம்ல அவனோட வெயிட் வந்து மட்டும் என்ன அப்படிங்கிற மாதிரி தனியாக கேட்டான். ஓகே, அதுதான் பண்ணோம். இப்போ 6 இன்ட்டு 30. ஓகேவா? 180. அதேமாதிரி 7ங்கிறது எப்படி ஆச்சு அப்படின்னா அந்த ஒருத்தன் சேர்ந்ததுனால 7. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 7 இன்ட்டு 28 196. இதனால் அந்த ஒருத்தனோட வெயிட் கண்டுபிடிக்கிறக்கா ரெண்டையும் கழிச்சோம். இப்போ 16 கேஜி அப்படிங்க கரெக்டாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 16 கேஜிங்கிற எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் 4ல் தான் இருக்குது. அப்போ இதுதான் அப்புறம் இதில் கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ திரும்ப சொல்ல தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ புரியல அப்படின்னா ஒரு தடவை 2 தடவை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, a man and a boy received 800 as wage for 5 days for the work they did together. The man efficiency in the work was 3 times that the boy. What are the டே வேஜஸ் ஆஃப் த பாய்? ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
ஒரு மனிதனும் ஒரு சிறுவனும் சேர்ந்து செய்த வேலைக்கான 5 நாட்களுக்கு 800 கூலியாக பெற்றான். ஓகேவா? ஒரே ஒரு ஆளும் ஒரு முழுமையான ஆள். ஓகே, அதான் ஒரு மனிதன், ஒரு சிறுவன். ஓகேவா? ஸோ ஒரு 2 பேர் சேர்ந்து 5 நாளுக்கு வேலை பார்த்ததுக்கு 800 ரூபா கூலியாக கொடுத்தா பெற்றிருக்காங்க. ஓகேவா? ஸோ 2 பேர் சேர்ந்து 5 நாள் வேலை பார்த்ததுக்கு 800 ரூபா கூலி பெற்றிருக்காங்க. வேலையில் அந்த மனிதன் திறமை சிறுவனையோட 3 மடங்கு அதிகம். ஓகே, அந்த மனிதனோட திறமைங்கிறது சிறுவனோட 3 மடங்கு அதிகம். ஓகே, அதை மட்டும் சொல்லிடுறாங்க. எஃபிஷியன்சி அப்படிங்கிறத வந்து தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போது நம்ம சிறுவனின் தினசரி ஊதியம் என்ன? ஓகே, அப்போது இவங்களோட எஃபிஷியன்சி கொடுத்துறாங்க, இவங்க எவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறது கொடுத்துறாங்க, இவங்க எத்தனை நாள் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு கொடுத்துறாங்க. ஓகே, ஸோ இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த சிறுவனுடைய தினசரி ஊதியம்ங்கிறது எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதா, ஒரு நாள் சம்பளங்கிறது எவ்வளோ அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இவன் இருக்கான் இல்லை, யார், இந்த பாய், மேன் அண்ட் பாய். ஓகே, 2 பேர், ஒரு ஆள் தானே, ஒன்று அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ ஒரு மேன் ஒரு பாய்ங்கிறதுக்கு தான் வந்து 1 போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அதை பண்ணிக்கோங்க. இப்போது மேன் ப்ளஸ் பாய் அப்படிங்கிற மாதிரி போட்டிங்க அப்படின்னா இங்கே என்ன வரலாம், 2 பேர் சேர்த்து வந்து 800 ரூபா கூலி வாங்கினா. ஓகேவா? அதானே 800 ரூபா. எத்தனை நாளைக்கு? 5 நாளைக்கு. ஓகே, அப்போ 5ங்கிறத கீழே போட்டுங்க. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து கொடுத்தீங்கன்னா என்ன வரும், இதை அடித்து கொடுத்தீங்கன்னா 5 16 80 ஒரு 0 ஆகிடும். அப்போ 160ங்கிறது வந்துடுமா? எஸ். ஸோ அப்போ இந்த 160ங்கிறது இங்கே வந்து இப்போ நம்ம ஃபைனலாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ ஒட்டு மொத்தமாக 160 ரூபா அப்படிங்கிறது டோட்டல் இது அப்படிங்கிற மாதிரி, அதாவது 2 பேருக்கான டோட்டல் சம்பளம் அப்படிங்கிறது. ஓகேவா? புரியுங்களா? ஓகே, 2 பேருக்கு சேர்த்து ஒரு நாள் சம்பளம் அப்படிங்கிறது 160. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 4, ஏன்னா மேனோட ஒரு நாளைக்கு டோட்டல் எஃபிஷியன்சி அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தம் 160 அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 மடங்கு 2 அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அந்த மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா 3 மடங்கு வந்து அந்த சிறுவனோட வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி அதிகமாக கொண்டு. ஓகேவா? அப்போ ஒரு சிறுவன், ஓகேவா, ஒரு சிறுவன்கிறது பாய். ஓகேவா? 1 பாய் ப்ளஸ் 3 3 மடங்குறது தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ 3 மென். ஓகேவா? இந்த 1 3 என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 1 பாய்ங்கிறது 1 மடங்கு தான். ஓகே, அந்த 1 மடங்குலேருந்து அந்த சிறுவனோட 1 மடங்குலேருந்து 3 மடங்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் 3 மென் அப்படிங்கிற போடுறேன். ஓகே, 3 மடங்கு எஃபிஷியன்சி, அதாவது திறமையான அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா அந்த மனிதன், அதை தான் சொல்கிறேன். இந்த இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, அதனால தான் 3M போடுறேன். அப்போ இது 2 சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4 அப்படிங்கிற டோட்டல் கிடைக்குமா? இப்போ இந்த 160ங்கிறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4. ஓகேவா? ஸோ 4 இது 4 எஃபிஷியன்சி இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்கு தான் இந்த 160 ரூபா. ஓகேவா? அப்போது இங்கே வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 4 எஃபிஷியன்சி அப்படிங்கிறது 160 அப்படின்னா ஒரு எஃபிஷியன்சிங்கிறது எவ்வளோ வரும்? 40 சொல்லலாமா? ஏன்னா நானாங்க 16 சொல்லுவோம். அப்போது ஒரு இதுங்கிறது 40 இருந்தால் மட்டும்தான் நமக்கு 4 அப்படிங்கிறத 4 × 4 40 பண்ணோம் அப்படின்னா 160 கிடைக்குமா? அதுக்கு தான் இதை நம்ம ஒரு இது எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும் ஃபஸ்ட். ஓகேவா? இப்போ ஒரு இது எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? இப்போ எதுக்கு இந்த எஃபிஷியன்சி வச்சு இந்த அமௌண்ட்டை இது பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து இப்போ அந்த சிறுவனோட எஃபிஷியன்சிங்க 1 தெரிஞ்சிருச்சு, அந்த மனிதன் இருக்கான்ல அந்த மென்னோட எஃபிஷியன்சிங்கிறது 3 தெரிஞ்சிச்சு. ஏன்னா 3 மடங்கு தானே. அப்போது நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் தான். இப்போ மென்னு பாய் அப்படி மாதிரி போட்டுக்கிறேங்க. இவன் வந்து மென்னுங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஓகேவா? ஸோ பாய்ங்கிறவன் ஒரு எஃபிஷியன்சி. இப்போ 3 × 40 அப்படி மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3×12 120 ரூபா வருமா? அதுதான் அப்புறம் மென்னுக்கான ஒரு நாள் சம்பளம். அதே இது வந்துன்னா இவனுக்கு 1 × 40 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 தானே. அப்போ 40ங்கிறது பாயோட சம்பளம். ஓகேவா? அந்த அப்போ இப்போ இது வந்து ஒரு நாளைக்கு எனக்கு கொடுக்கக்கூடியது தான். அதாவது மென்னுக்கு வந்து 120 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளமும், பாய்க்கு வந்து 40 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் அப்படிங்கிற மாதிரி வந்து தான் வருது. ஓகேவா? எதில் எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அவங்களோட எஃபிஷியன்சி அந்த திறமை அதை வச்சு தான். ஓகேவா? ஸோ அவங்க 3 மடங்கு அப்படின்னு சொன்னதுனால மென்னுக்கு 3 மடங்கு, அப்போ 3 அங்கே 12, அதாவது 120 கிடச்சிச்சு. பாய்ங்கிறது 1 தான். அப்போ ஒரு இதோட மதிப்பு வந்து 40. அப்போ 1 × 40 அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க கேட்டது ஃபைனலாக தினசரி சிறுவனின் தினசரி ஊதியம் என்ன அப்படிங்கிறதானே கேட்டாங்க. அப்போ சிறுவனுடைய தினசரி ஊதியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவன் தான் அந்த பாய், அவனுக்கு ஒரு நாளைக்கு சம்பளங்கிறது 40. ஓகேவா? அப்போ 40 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 4ல் இருக்க 40 தான் இதில் கரெக்டான ஆன்சராக இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ 40ங்கிறது ஆப்ஷன் 4ல் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த சம் ஓரளவு புரிஞ்சிருக்கா உங்களுக்கு? புரியுது அப்படி இல்லையா?
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் ஒரு சிறுவன் இருக்கான். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுங்கிறத குறிக்கிறக்கான் மென் ப்ளஸ் பாய் அப்படி மாதிரி போட்டு டோட்டலாக அவங்களுக்கு வந்து 800 கூலி. ஓகேவா, 5 நாள் வேலை பார்த்ததுக்கு அதான் 5 கீழே போட்டு ஓரஞ்சு 5 இதை அடிச்சு கொடுத்தோம்னா 160 கிடைக்கும். அதான் வந்து 160. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அதுக்கப்புறம் எஃபிஷியன்சி சொல்கிறாங்க. அந்த மனிதனோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 3 மடங்கும் பாயோட எஃபிஷியன்சி ஒரு மடங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போது அந்த சிறுவனை விட 3 மடங்கு எஃபிஷியன்சியானவன் அப்படின்னா பாய் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் அவனை விட 3 மடங்கு வந்து அதிகமாக இருக்க முடியும். அவன் கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 அப்படிங்கிறது வந்து எஃபிஷியன்சியாக இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த 4 எஃபிஷியன்சியோட அமௌண்ட் மதிப்பு தான் 160. ஓகேவா, அப்படின்னா ஒரு இதோட மதிப்பு என்னென்னா 40 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகேவா, அப்போ ஒரு இதோட மதிப்பு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம டக்குன்னு வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்களோட சம்பளத்தோட கம்பேர் பண்ணலாம். ஓகேவா, அப்போ மென்னுங்கிறவன் 3 அப்படின்னா 3 இன்ட்டு 40 பண்ணிங்கன்னா 120 கிடைக்கும். அதே பாய்ங்கிறவன் ஒரு எஃபிஷியன்சி தான். அப்போ 1 இன்ட்டு 40 பண்ணிங்கன்னா 40 கிடைக்கும். இப்போ அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா வாட் ஆர் த டெய்லி வேஜஸ் ஆஃப் த பாய். ஓகே, அதாவது சிறுவனின் தினசரி ஊதியம் என்ன அப்படிங்க கேட்டாங்க. சிறுவன்கிறவன் இதுதான் பாய். ஓகேவா, அப்போ அவனோட சம்பளம் வந்து 40. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4ல் இருக்க 40. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது புரியல அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். வேறு இதில் எதுவும் டவுட் எது இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த சிங்கிள் ஈக்குவலன்ட் டு த 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 62/3 20%. ஓகேவா, ஸோ இங்கே 2% சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஒரே மாதிரியான சிங்கிள் டிஸ்கவுண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ இதுக்கான தள்ளுபடி என்ன, ஒரே மாதிரியான சமமான ஈக்குவலண்டான தள்ளுபடிங்கிற டிஸ்கவுண்ட்டுங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம இதை கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கேன். இந்த 16 2/3 அப்படிங்கிற பெர்சன்டேஜ் இருக்குல்ல, இது எப்படின்னா பார்த்தீங்கன்னா 16 நமக்கு 2/3% இப்படி மாதிரி சொல்லுவாங்களே, அதுதான். ஓகேவா, ஸோ அதை புரிஞ்சுக்கிறேங்க. இப்போது இதை வந்து இப்போ 16 2/3% அப்படிங்கிறத நம்ம சிம்பிளாக அது பார்த்தீங்கன்னா பின்னத்தில் மாற்றணும் அப்படின்னா எப்படி போடலாம்னா 1/6 அப்படி மாதிரி போடலாம். ஓகேவா, அதே மாதிரி இப்போ 20% அப்படின்னு இருக்குல்ல, ஸோ 20% அப்படிங்கிறத சிம்பிளாக மாற்றலாம். எப்படின்னா 1/5. ஓகேவா, எப்படி இந்த 1/5 1/6 வந்துச்சுன்னா இப்போ இதுக்கு 2/3 எப்படி வந்து நம்ம பின்னத்துக்கு மாற்றும் பொழுது இது 2 பெருக்கும், பெருக்கிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதையும் கூட்டுவோம். அப்போ கூட்டிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 வரும், மேலே அது பெருக்கின அப்புறம் வரும். அப்போ அடிச்சு கொடுப்போம், ஃபைனலாக வந்து நமக்கு இந்த 1/6 கிடைக்கும். இப்போ இதை உங்களை சொல்லி புரிய வைக்கிறோட இதை வந்து ஈஸியாக புரிய வைக்கலாம். எப்படின்னா இப்போ சிம்பிளாக 20%ன்னு வச்சுங்களேன். 20% ஈக்குவல் டு அப்படின்னா 20% அப்படிங்கிறத சுருக்க நினச்சிங்க அப்படின்னா 20/100 அப்படி மாதிரி போடுவீங்களா. அப்போ இதை எப்படி அடிச்சு கொடுப்பீங்க, ஒரு 20 5 20, அப்போ 1/5 கிடைக்குதா. இந்த 1/5 தான் இங்கே வர்றது. ஓகேவா, ஸோ இதா இப்படி தான் சுருக்கும். அதே ஃபார்மெட் இங்கே எப்படி இந்த 20% இருந்தாலும் சுருக்கி பின்னத்தில் கொண்டு வரணுமோ அதே இதை தான் வரும் பெர்சன்டேஜ்லேருந்து நம்ம பின்னத்துக்கு கொண்டு வரதுக்கு. ஸோ இந்த ஃபார்மெட் வந்து இது வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. இப்போ 16 2/3% வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1/6 அப்படிங்கிறத போட்டுக்கணும் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இப்போ எப்படி நான் உங்களுக்கு இதை புரிய வச்சனோ அதே மாதிரி தான் இதுவுமே வந்திருக்கும். ஸோ அதனால் மறுபடியும் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஓகேவா, ஸோ அப்போது இது நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20% அப்படிங்கிறது 1/5, அதே மாதிரி 16 2/3% அப்படிங்கிறது 1/6 அப்படிங்கிறது வந்து நம்ம சுருக்கி கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு இருக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ இதை வந்து இது 2 இதை பாருங்கள், இதை கழிங்க. ஓகேவா, ஸோ கழிச்சிங்க அப்படின்னா 6 1 போச்சு அப்படின்னா 5. ஓகேவா, இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கிறங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுலேயுமே அப்படியே பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இதில் கழிச்சிங்க அப்படின்னா 5. ஓகேவா, ஃபஸ்ட் 5, அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது, 5ல் 1 போச்சு அப்படின்னா 4. ஓகேவா, ஸோ இது எல்லாத்தையும் இப்படி பண்ணிங்கன்னா இது எப்படி பண்ணலாம். இப்போ இதை வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அடிச்சு கொடுக்கலாமா. ஸோ இந்த 2 இதுக்கு இருக்குல்ல, இப்போது இந்த 2% வச்சு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம், அதாவது ரேஷியோ மதிப்பு. ஓகே, ரேஷியோ மாதிரியான மாடலுக்கு. ஓகேவா, ஸோ அப்போ இதை 5 5 அடிச்சாச்சு. இப்போது 6 இங்கே 4 இருக்குது. இதை வந்து எந்த வாய்ப்பால் அடிக்கலாம், இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2ஆம் வாய்ப்பால் அடிக்கலாமா. எப்படி, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈரண்டை, இது வந்து பார்த்தீங்கன்னா மூவிரண்டை. ஓகேவா, ஸோ 2 4 மூவிரண்டு 6. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3ங்கிறது அப்படியே கீழே இருக்கீங்க. ஈஸ்ட்டு இந்த பக்கம் 2 இருக்கா, அதை அப்படியே போட்டுங்க. அப்போ 3:2 அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு ஒரு ரேஷியோ மதிப்பு கிடைக்குதா. எஸ். ஸோ இப்போ இந்த 3:2 வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3:2னா இது ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கழிங்க. ஓகேவா, ஸோ 3ல் 2 போச்சு அப்படின்னா இப்போ 3:2 தானே கண்டுபிடிச்சோம். இது 2ல கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 1/3 கிடைக்குமா. புரியுதா, ஏன்னா பெரிய நம்பரில் சின்ன நம்பர் கழிக்கிறோம், அதான் 1/3. இப்போ அந்த 1/3 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பெர்சன்டேஜ்லாம் கேட்குறான். ஓகேவா, ஏன்னா ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்சன்டேஜ்லாம் வந்து இருக்குது. ஓகே, அப்போ கண்டிப்பாக வந்து இதை பெர்சன்டேஜில் மாற்றணும் அப்படின்னா 1/3 × 100 அப்படிங்கிற மாதிரி தான் போடணும். ஓகேவா, ஸோ அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரும், ஒரு இப்போ
1/3 இன்ட்டு 100 அப்படிங்கிறப்போ 100/3 அப்படிங்கிற மாதிரி தான் வந்துடும். அப்போ 100/3 அப்போ 100/3 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 33 1/3% அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? இப்போ 33 1/3% அப்படிங்கிறது தான் அப்புறம் வரும். 100 மூணாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து கலப்பை பின்னத்தில் தான் வரும். அதை வந்து மதிப்பு வந்துடும் 33/1/3% அப்படிங்கிறதா. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 33 அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல் இருக்கு பாருங்களேன். 33 1/3% அப்படிங்கிறது தான் வரும். அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 3ல் உள்ளதான். ஓகே, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று. இது வந்து அந்த டிஸ்கவுண்ட்டில் டாப்பிக்லேருந்து வந்து வரக்கூடியது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து சிங்கிள் டிஸ்கவுண்ட் 2 டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு அதை வந்து பார்த்தா சிங்கிள் டிஸ்கவுண்ட்டுக்கு இணையான அந்த பெர்சன்டேஜ் எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதான் பண்ணோம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 16 2/3ங்கிறத அதோட எளிய வடிவமாக 1/6 மாத்திரம், 20%ங்கிறத 1/5 வந்து மாத்திரம். இதுக்கப்புறம் வந்து இதில் உள்ள மதிப்புகள் வந்து கழிச்சு 6லேருந்து 1 கழிச்சோம். அதுமாதிரி 5 1 கழிச்சக்கப்புறம் 6/5 5/4 அப்படிங்கிற வந்துச்சு. இதை வந்து நம்ம அடிச்சு கொடுத்தோம். ஒரு 5 5 5 அடிச்சு கொடுத்துட்டு இப்போ 4 6 இருந்துச்சு. 3 2 6 4 2 4 அப்படிங்கிற அடிச்சு கொடுத்தோம். 3 அப்படியே வந்துருச்சு, 2 அப்படியே வந்துருச்சு. இப்போ இந்த 3:2 வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சோம். இப்போ 1/3 ஓகேவா? அப்போ 1/3 இன்ட்டு 100 ஏன்னா பெர்சன்டேஜில் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கா பெர்சன்டேஜில் பண்ணோம். அந்த இன்ட்டு 100 போட்டோம். அதுக்கப்புறம் இதை அடிச்சு கொடுக்கலாம்னு பார்க்கும்போது 100/3 தான். ஓகேவா? அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா 100/3 அப்படின்னா இதை எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ இதோட இது பெர்சன்டேஜ் மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 33 1/3% தான். ஓகேவா? அப்போது 33 1/3% அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்ஷன் 3ல் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 3ல் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின்ஸை உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா ஓகே, புரியலன்னா மறுபடியும் ஒரு வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுக்குறாங்க. வாட் இஸ் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ பிரின்சிபல் ஆஃப் ₹2000 ஓகே சாரி 24,000 ஃபார் 4 years அட் த ரேட் ஆஃப் 5% per annum. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ரொம்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதாவது ஆண்டுக்கு 5% வீதம் 4 ஆண்டுகளுக்கு 24,000 அசலுக்கு எளிய வட்டி. ஓகே, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் தான் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்? ஓகேவா? ஸோ அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 24,000 ரூபா. ஓகேவா? ஸோ 24,000. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சதவீதம் வட்டி அப்படின்னா 5% எவ்வளோ ஆண்டுகள் அப்படி பார்த்தா 4 years. ஓகே, ஸோ 4 years இதான் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து எவ்வளவு 2000 PNR/100 தானே? எஸ், சிம்பிளானது. இப்போ PNR/100 அப்படிங்கிறப்போ இதில் எது பிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்குங்களா? இது பி. ஓகேவா? NR. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தா 6, இது N. ஓகேவா? ஸோ அப்போது இங்கே பாருங்கள் 20 PNR/100 தான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். பிங்கிறது 24,000. ஓகேவா? ஸோ இன்ட்டு N வந்து பார்த்தா 4. ஓகேவா? ஸோ இன்ட்டு என்னடா அது ப்ளூ கலர்லையா? ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ PNR/100 இது பிங்கிறது பி வந்து 24,000. அடுத்து வந்து பார்த்தா இன்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தா என்னங்கிறது 4. ஓகேவா? ஸோ இன்ட்டு 5ங்கிறது வந்து பார்த்தா உங்களுக்கு 6. ஓகேவா? அப்போ பை 100 அப்படிங்கிறது ஃபார்முலாவில் வரும். இப்போ இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது என்ன அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? இது எப்படி அடிச்சு கொடுக்கலாம்? இப்போ பாருங்கள், 2 0க்கு 2 0 வேறு எதுவுமே தான் கீழே அடிச்சு கொடுக்க முடியாது. ஓகே, ஏன்னா கீழே 1 மதிப்பாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே அப்படியே வந்து நான் பெருக்கி போட்ட வேண்டியது. இப்போ வந்து இது 2 பேருக்குங்க 5 20. ஓகேவா? அப்போ 20 24 அப்போ ஈக்குவல் டு 20 × 24 அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாமா? இப்போ 20 × 24 அப்படின்னா அது மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த 0 வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்படி தானே? எஸ், 0 வந்து பார்த்தீங்கன்னா 24 கிடையாதுங்க, 240. இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறது. இங்கே 2 0 போக மிச்சம் 240 இருக்குல்ல, அதை பார்த்துக்கிறோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 20 × 240. ஓகேவா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இப்போது 24 இப்போ 24 ரெண்டே மட்டும் பண்ணுங்க. மற்ற 2 0 இருக்குல்ல, அதை சைடில் வச்சுக்கிறோங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு. 24 × 2 2 8 2 4 அப்போ 48. அப்போ 48 இந்த பக்கம் ஒரு 2 0 இருக்கா? அப்போ 4800ங்கிறது நமக்கு கிடைக்குது. அப்போ 4800ங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் 1ல் தான் இருக்குது. அப்போ அந்த இது ஆப்ஷன் 1ல் இருக்க 4800 ரூபாய்ங்கிறது தான் சரியான ஒரு ஆன்சர். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா PNR/100 அப்படிங்கிறது தான். ஸோ இதில் பிங்கிறது 24,000, என்னங்கிறது 4 years. ஓகே, ஆறுங்கிறது 5%. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா PNR/100 மாதிரி இப்போ நம்ம போட்டு அடிச்சு கொடுத்தோம். இப்போ கீழே 2 0க்கு 2 0 அடிச்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் 240 × 4 × 5 இருந்துச்சு. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம். 20, அதுதான் இந்த 20. அதுக்கப்புறம் வந்து 240 இருந்துச்சு. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு
ஒட்டு மொத்தமாக 4800 கிடைக்கும். ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1ல் இருக்க 4800 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸை புரிஞ்சிடும், ஏன்னா சிம்பிளான ஒரு டைப் கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ இதில் ஒன்றும் புரியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ தேங்க்யூ கேஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கீழே இருக்க டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கிளாஸஸோட நோட்டிஃபிகேஷன் அண்ட் எக்ஸாம் அப்டேட்டுகள் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக அங்கே கிடைக்கும். நம்ம கிளாஸஸ் பற்றியான உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் பதில் அளிக்கப்படும். வேறு எதுவும் கிளாஸ் ரிலேட்டான உங்களோட ரெக்வஸ்ட் எதுவும் இருந்தாலுமே வந்து அதை கமெண்ட் பாக்ஸில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அளிக்கப்படும். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்த மிக்க நன்றி.